Hi friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவும் டேஸ்டான ரொம்பவும் ஈஸியா செய்யற மாதிரி சிக்கன் பொட்டேட்டோ wrap தான் செய்ய போறோம். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. அதுல இருக்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க கத்தியில கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வச்சிருந்தா கலர் சேஞ்ச் ஆயிடும். அதனால தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தியில கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்குமே நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியில போட்ட உருளைக்கிழங்க ஃபுல்லாவே நல்லா இருத்து எடுத்துக்கோங்க. ஒரு துணியில எல்லா உருளைக்கிழங்குமே வச்சு அதுல இருக்க ஈரத்தை ஃபுல்லாவே தொடச்சி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. 20 கிராம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்க ட்ரேல கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் செய்யற மாதிரி சீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவை மேல ஒன்னொன்னா வச்சிடலாம். ஃபுல்லா வச்சதுக்கு அப்புறமே மேல கொஞ்சம் சீஸை தூவி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயும் அதுக்கு மேல ஊத்திக்கலாம். ஓவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு 180 டிகிரி செல்சியஸ்ல 15 இல்லைன்னா 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ரெடியாகி வரதுக்கு முன்னாடி நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃப் செஞ்சிடலாம். 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இடையில எல்லாம் கீமாக கட் பண்ணி தர மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலைய குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியையும் குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கனை சேர்த்தரலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம மூடி வைக்கும் போது சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி விடும், அதுவே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடும், அதே கரெக்டா இருக்கும் சிக்கன் வேகிறதுக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாமே வத்தி வரட்டும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாவே தண்ணி வத்தி வரணும். இதுல கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ wrapமே ரெடி ஆயிடுச்சு. இல்ல ஆறுனதுக்கு அப்புறம் கையை வச்சு எடுத்தாலே இந்த மாதிரி வந்துடும். பொட்டேட்டோ wrapல நான் வீட்லயே ரெடி பண்ண மயோனைஸே வைக்கிறேன். இது எக் மயோனைஸ் தான். ஒரு சைடு மயோனைஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு டொமேட்டோ சாஸா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபில்லிங்கை உள்ள வச்சிடலாம். மடக்கி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய சிக்கன் பொட்டேட்டோ wrap ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.